Hi friends, welcome to Annam's Health Recipes. இன்னைக்கு சதகுப்பை கீரை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது பெங்களூர்ல எல்லாம் இந்த கீரை நிறைய கிடைக்கும். இப்போ இந்த வடைக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். கடலைப்பருப்பு 1 கப், பச்சை மிளகாய் 4, சிவப்பு மிளகாய் 2, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, சீரகம் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, வெங்காயம் 1, அந்த தில் லீஃப் இருக்கு இல்லையா, அதை ஆஞ்சி 2 கப் அளவு எடுத்துக்கணும் எண்ணெய் பொரிக்கிறதுக்கு. இந்த தில் லீஃபை சதக்குப்பைன்னு தமிழில் சொல்லுவோம். இது பெங்களூரில் நிறைய கிடைக்குது. இதை நம்ம வாங்கி அந்த கீரையாக நம்ம ஆஞ்சு வச்சுக்கணும். இதை பெங்களூரில் நிறைய வடையில் போட்டு யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இதை சமையலுக்கும் அவங்க நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இந்த கீரை உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ இந்த கீரை வடையை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல 1 கப்பு கடலைப்பருப்பு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சுக்கணும். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அப்புறம் அதோட பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, சீரகம், உப்பு அது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு கரகரப்பாக அரைச்சிக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாது. கரகரப்பாக அரைச்சாதான் வடை டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த சதகுப்பை கீரை சொல்லியிருக்கோம் இல்லையா, அது சோம்பு கீரை மாதிரியே இருக்கும். அது இங்கே பெரிய காய்கறி பழக்கடைகள் இருக்கு இல்லையா, காய்கனி அங்காடின்னு அந்த மாதிரி கடைகளில் கிடைக்குது. சில கீரை கடைக்காரங்கட்டியும் கிடைக்குது. அதில் அந்த தண்டுகளையெல்லாம் எடுத்துட்டு இலையாக எடுத்துக்கணும். இலையாக எடுத்து நல்லா கழுவிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம வடையில் அப்போ தான் சேர்ந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வெங்காயம் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணினதை நல்லா கையால் மசிச்சு விட்டுக்கணும். வெங்காயம் அப்போ தான் தனித்தனியாக வரும். இந்த ரெண்டையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பு, அதில் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு நமக்கு வேண்டிய சைஸில் பெருசாக வேணும்னா பெருசாக, இல்லை லேசாக வேணும்னா லேசாக தட்டிக்கணும். தட்டிட்டு ஒரு வானலியில் எண்ணெயை காய வச்சு இந்த வடையெல்லாம் போட்டு நல்லா பொரிச்சு எடுக்கணும். கனமாக தட்டினீங்கன்னா கொஞ்ச நேரம் வேக விடணும். அப்போ தான் உள்ள நல்லா வேகும். நல்லா பொன்னிறமாக வந்ததும் அப்படியே ஒரு பிளேட்டில் கிச்சன் நாப்கினை போட்டுட்டு அதில் அப்படியே எடுத்து வச்சிட்டோம்னா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா வடிஞ்சிரும். இந்த வடை ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதோடு இல்லாமல் இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது கீரைக்காரங்கிட்டெல்லாம் சொல்லி வச்சு இந்த கீரையை நம்ம வாங்கிக்கலாம். இப்போ கிடைக்குது சென்னையிலையும். இந்த வடையை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்டாக இருந்தது. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.